வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சிசிரகுமார் கிருஷான் ராஜ். விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற எல்லை நிர்ணய அறிக்கையில் எல்லை நிர்ணய குழுவின் தலைவர் உள்ளிட்ட மூவர் கைச்சாத்து. ஐக்கிய தேசிய கட்சியால் வெறுப்படைந்த ராஜாங்க அமைச்சர் பிரியங்கர பதவியை துறப்பதற்கு நடவடிக்கை. ஆட்சியை கவிழ்ப்பதாக முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்த கருத்துக்கு அமைச்சர் சஜித் பதில். முன்னாள் பிரதமர் ரட்னசிறி விக்ரமநாயக்கவின் பூதவுடல் அக்கினியில் சங்கமம். ஜெயலலிதாவின் பாதையை பின்பற்றப் போவதாக கட்சி பொறுப்பை ஏற்ற சசிகலா உறுதி. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று முழக்கமிட்ட நம் அம்மாவின் வழியில் நம் பயணத்தை மேற்கொள்வோம். உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் ராஜாங்க அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன தனது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதியிடம் ஒப்படைத்துள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை நேற்றைய தினம் சந்தித்து ராஜாங்க அமைச்சர் தனது ராஜினாமா கடிதத்தை ஒப்படைத்ததாக பிரியங்கர ஜெயரத்னாவின் இணைப்பு செயலாளர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். எவ்வாறாயினும் அந்த ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் பிரியங்கர ஜெயரத்னவினால் பயன்படுத்தப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சுக்கு சொந்தமான வாகனங்கள் நேற்று பிற்பகல் அமைச்சில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. உள்ளூராட்சி மன்ற எல்லை நிர்ணய குழுவின் பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக குழுவின் தலைவர் அசோக பீரிஸ் தெரிவித்துள்ளார். இன்று முற்பகல் குழுவின் 3 உறுப்பினர்களின் கையொப்பத்துடன் அறிக்கை தயாரிக்கும் பணிகள் நிறைவு செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். உள்ளூராட்சி மன்ற எல்லை நிர்ணய குழுவில் 5 உறுப்பினர்கள் அடங்குகின்றனர். அதன் தலைவரான அசோக் பேரிஸ், உறுப்பினர்களான சட்டத்தரணி பாலசுந்தரம் பிள்ளை மற்றும் சட்டத்தரணி உபல்குமார பெருமா ஆகியோர் அறிக்கையில் கையொப்பமிட்டுள்ளனர். சட்டத்தரணி சாலியமெதி மற்றும் சட்டத்தரணி எஸ் மிஸ்பா ஆகியோர் விரைவில் அறிக்கையில் கையொப்பமிட உள்ளதாக அசோக் பேரிஸ் தெரிவித்தார். அறிக்கை பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. அனைத்து நடவடிக்கைகளும் நிறைவேற்றுள்ளன. நாம் இதனை ஒப்படைத்ததன் பின்னர் அமைச்சர் அதனை வர்த்தமானியில் அறிவிக்க வேண்டும். அதன் பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தலாம். 4888 உள்ளூராட்சி மன்ற தொகுதிகளில் 2000 நாம் திருத்தத்திற்குட்படுத்தியுள்ளோம். 336 உள்ளூராட்சி மன்றங்கள் உள்ளன. 203 நாம் திருத்தத்திற்குட்படுத்தியுள்ளோம். இதேவேளை எல்லை நிர்ணய மேன்முறையீட்டு குழுவின் அறிக்கையை தாமதப்படுத்த வேண்டிய தேவை 2 பிரதான கட்சிகளுக்கும் இருந்ததாக குழுவின் தலைவர் அசோக பீரிஸ் வார இறுதி பத்திரிகை ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். அரசியல் நோக்கங்களுக்காக இந்த தாமதத்தை ஏற்படுத்துவதற்கான தேவை அவர்களுக்கு இருந்ததாக தெளிவாக புலப்படுவதாக அசோக் பீரிஸ் கூறியதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எல்லை நிர்ணய மேன்முறையீட்டு குழுவின் அறிக்கையை தயாரிப்பதற்கு தேவையான வசதிகள் அமைச்சினூடாக உரிய முறையில் வழங்கப்படாமையே உரிய நேரத்தில் மொழிபெயர்ப்பு செயற்பாடுகளை நிறைவு செய்ய முடியாமல் போனவைக்கு காரணம் என அவர் கூறியுள்ளார். குழுவின் அறிக்கையை தாமதப்படுத்துமாறு தம்மிடம் வேண்டுகோள் விடுத்த உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் ஊடகங்களுக்கு அதற்கு மாறுபட்ட கருத்தொன்றை முன்வைத்ததாக அசோக பீரிஸை மேற்கோள் காட்டி குறித்த பத்திரிகை செய்தி வெளியிட்டிருந்தது. எல்லை நிர்ணய மேன்முறையீட்டு குழுவின் தலைவர் அசோக பீரிஸ் இன்று இத்தகைய கருத்தை வெளியிட்டாலும் கடந்த 1ஆம் தேதி நடைபெற்ற ஊடக சந்திப்பில் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரை அவர் பாராட்டியிருந்தார். எந்த ஒரு தொகுதியையும் இவ்வாறு வேறுபடுத்துங்கள், இந்த நடவடிக்கைகளை மாற்றுங்கள் என அமைச்சர் ஒருமுறையேனும் கூறவில்லை. அவரின் பகுதியான மத்திய கொழும்பை காண்பிக்கவில்லை. காண்பிப்பதற்கு நேரம் கிடைக்கவில்லை. தற்போது நிறைவு பெற்றுள்ளது. வரைபடம் வரையப்பட்டுள்ளது. அது தொடர்பிலும் எமக்கு எதனையும் கூறவில்லை. எமக்கு பூரண சுதந்திரத்தை வழங்கினார். எனினும் முன்னர் அரசியல்வாதிகளின் தேவைக்கு அமையவே குழுக்களை அழைத்து அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டன. 2017ஆம் ஆண்டு அரசாங்கத்தை கவிழ்ப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்த கருத்திற்கு அமைச்சர் சஜித் பிரேமதாச ஹம்பாந்தோட்டையில் பதிலளித்தார். இத்தகைய பொய்யை கூறுவதால் என்ன நேரும்? இலங்கைக்கு வருகை தரவுள்ள முதலீட்டாளர்கள் ஏன் இங்கு செல்ல வேண்டும் என எண்ணுவார்கள்? ஏனெனில் இலங்கையில் நிலையற்ற தன்மையொன்று உருவாகின்றமையால் நாம் ஏன் இலங்கைக்கு சென்று கோடிக்கணக்கில் முதலீடுகளை செய்து தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளலும். இதுவே 2017ஆம் ஆண்டு அரசாங்கம் மாற்றமடையும் என்று சர்வதேச ஊடகவியலாளர்களுக்கு கூறியமைக்கான நோக்கமாகும். இதுவே ரகசியம். இது மிக மோசமானதொன்றாகும். இந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி பிரேமதாசம், மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க குடும்பத்தினருக்கா தொழில்கள் வழங்கப்படும். முடிந்தால் 2017ஆம் ஆண்டு அரசாங்கத்தை கவிழ்க்குமாறு நான் பகிரங்கமாக சவால் விடுக்கின்றேன். திசமஹாராம கொரளகல உல்பத பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்படும் வீட்டு திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். ஆலய காணியை விடுவிக்குமாறு கோரி மட்டக்களப்பு மயிலம்பாவளியில் இன்று அஹிம்சை போராட்டம் நடத்தப்பட்டது.
ஏறாவூர் மயிலம்பாவளி ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலயத்துக்கு சொந்தமான காணியை விடுவிக்குமாறு கோரி இன்று காலை பிரார்த்தனை நடத்தப்பட்டது. சுமார் 3 ஏக்கர் காணி 30 வருடங்களாக போலீஸ் காவலர்களுக்காக பயன்படுத்தப்படுவதாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். இதனால் ஆலயத்தினால் முன்னெடுக்கப்படும் சமூக பணிகளுக்கு இடையூறு ஏற்படுவதாகவும் அவர்கள் கூறினர். போலீஸ் திணைக்களம் எங்களுக்கு சரியான ஒரு தீர்வை தந்திருந்தால் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காணியை வழங்காததால அந்த திட்டம் நாங்கள் செயற்படுத்துவது தடைப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தற்பொழுது முற்றுமுழுதாக சமாதான சூழல் நிலவும் ஒரு நிலவரம், நல்லாட்சி நிலவுகின்ற ஒரு நிலவரம். எனவே எம்மை போன்ற இந்த தர்ம ஸ்தாபனத்தை செயல்பாடுகளுக்கு போலீஸ் திணைக்களம் ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே இந்த கவனஈர்ப்பு பிரார்த்தனை மூலம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த கருணாலயம் தான் எங்களை பார்க்குது. உங்களோட கருணாலயத்தை சாப்பாடு தான் எங்களை பொழுதே போகுது. ஆனா முடியாத இன்னும் அந்த பூமியை எடுத்து கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுகமா இருக்கும். எங்களுக்கு வேலை வெட்டியெல்லாம் கிடைக்கும். எங்களோட மக்கள்லாம் எங்களோட மக்கள்லாம் நல்லா வளர்ந்து வந்துருவோம். எங்களுக்கு இந்த காணியை மீட்டு தரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இதன் ஊடாக பல்வேறுபட்ட மாணவர்கள் இதன் ஊடாக பல நன்மைகளை பெற்றுக் கொள்வார்கள் என்பதில் ஐயமில்லை. கோயிலுக்கு சொந்தமான இந்த காணியை உடனடியாக விடுவிக்குமாறு இதன்போது மக்கள் பிரதிநிதிகளும் கோரிக்கை விடுத்தனர். மயிலம்பாவளி காமாட்சியம்மன் கோயில் நடாத்துகின்ற சுவாமி ராமதாஸ் நிறுவனத்திற்குரிய சொந்தமான 3 ஏக்கர் காணி இன்று வரை விடுவிக்கப்படவில்லை. அவர்கள் பல மகஜர் கொடுத்தும் நல்லாட்சியில் அவர்கள் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தார்கள், விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் அவர்கள் அறநெறி பணியை செய்கின்றவர்கள். 72க்கு மேற்பட்ட விதவைகளுக்கு வீடுகளை கட்டிக் கொடுத்து தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அதை விஸ்தரிப்பதற்காக அவர்கள் அந்த காணியை கேட்டு நிற்கின்றார்கள். இன்று பச்சிளம் குழந்தைகள், சிறுவர்கள், இந்த கோயில் நிர்வாக சம்பந்தப்பட்ட பாடசாலை மாணவர்கள் 10 வயசு, 8 வயசு, 6 வயசு குழந்தைகள் இன்று வீதியிலே வந்து இருக்கின்ற நிலை வந்திருக்கிறது. நல்லாட்சியில் நடக்கின்ற செயற்பாடா இது. அவர்கள் வீதியில் வந்து உட்கார்ந்து தங்களுக்கு தேவை, தங்களுக்கு சொந்தமான காணியை கட்டு போராடுகின்ற நிலை, ஒரு துப்பாக்கிய நிலை இங்கே காணப்படுகிறது. உண்மையில் வீதியோடு சம்பந்தப்பட்ட போக்குவரத்து கடமைகளை செய்வது வேண்டும் என்பதை நாங்கள் மறுதளிக்கவில்லை. ஆனால் பொருத்தமான இந்த நீளமான இந்த பிரதேசத்தில் பொருத்தமான காணிகள் இருக்கும். அந்த இடத்தில் இவற்றை எடுத்துக்கொண்டு இந்த ஆலயத்திற்கு சொந்தமான இந்த காணியினை கொடுக்கின்ற போது நல்லாட்சி அரசாங்கம் நல்ல விடயங்களை மக்களுக்கு செய்கின்றது என்பதை நாங்கள் எடுத்துக் கூறக்கூடியதாக இருக்கும். கோயிலுக்குரிய காணியை அரசாங்கம் நிச்சயமாக உடனடியாக கையளிக்க வேண்டும். அரசாங்கத்துக்குரிய காணியை அவங்க எடுத்து இந்த போலீஸ் காவல் நிலையத்தை அமைக்கலாம். இந்த கோயில் வந்து வேற கோயில்கள் மாதிரி இல்லாம முற்றுமுழுதாக பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய கோயிலாக இருக்கிறபடியா இந்த காணியை வந்து உடனடியாக கோயில் நிர்வாகத்துக்கு ஒப்படைக்க வேண்டும் என்றுதான் எங்களோட நீண்ட நாளைய கோரிக்கை. நாங்கள் இன்றைக்கும் வலியுறுத்துறோம். இதேவேளை மயிலம்பாவளி காமாட்சியம்மன் ஆலயத்துக்கு சொந்தமான காணியை விரைவில் விடுவிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் தினேஷ் கருணாநாயக்க நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பில் மாவட்ட அரசாங்க அதிபருடன் கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் கிராமத்துக்கு தேவையான பாதுகாப்பு காவலரணை பிரிதொரு இடத்தில் அமைப்பதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் போராளிகளுக்கு வாழ்வாதார உதவிகள் வழங்கும் நிகழ்வு கிழக்கு மாகாண கல்வி அமைச்சரின் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதன்போது முன்னாள் போராளிகளுக்கு வாழ்வாதார உபகரணங்கள் வழங்கப்பட்டன. பொதுவாக தமிழர்களுடைய அரசியல் இந்த நாட்டிலே உங்களுக்கு தெரியும், எதிர்த்தரப்பு தான். நாங்கள் பாராளுமன்றத்திலும் எதிர்த்தரப்பு, மாகாண சபையிலும் எதிர்த்தரப்பு. அதாவது உரிமைகள் பறிக்கப்பட்ட இனமாக எங்களுடைய இனம் இருக்கின்ற காரணத்தினால் இந்த நாட்டிலே சுதந்திரம் பெற்ற காலம் தொடக்கம் அந்த சுதந்திரத்தை எங்களுடைய தமிழ் மக்களும் அனுபவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே, எங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை நாங்களும் பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே, ஆகவே இந்த நாட்டிலே வாழுகின்ற ஏனைய சமூகத்தினருக்கு இருக்கக்கூடிய அந்த சுதந்திரம் அல்லது அந்த உரிமைகள் தமிழ் மக்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே எங்களுடைய அரசியல், தமிழ் மக்களுடைய அரசியல், அவற்றை கேட்பதாக, அவற்றிற்கான போராட்டங்களை நடத்துவதற்கான அரசியலாகத்தான் நீண்ட காலமாக அந்த அரசியல் இருந்து வந்தது. தமிழ் மக்களுடைய உரிமைகளை பெறக்கூடியதான வகையிலே அந்த எங்களுடைய அரசியல் போராட்டங்கள் இருந்தபடியினால் அபிவிருத்தியை நாங்கள் கவனிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இதுல முற்றிலுமாக உண்மை இல்லாமலும் இல்லை. This world could give. I saw so many places.
where I live. மட்டக்களப்பு எர்வில் பகுதியில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் பிரதி அமைச்சர் MS அமீர் அலி தொடர்பில் கருத்து வெளியிடப்பட்டது. பிரதி அமைச்சர் அமீர் அலி அவர்கள் கூறியதாக ஒரு செய்தி வெளியாகியிருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்கள் பத்திரிகையாளர்களை வைத்துத்தான் அரசியல் நடத்துவதாக, அவர்கள் செய்கின்ற சில செயற்பாடுகளை வெளிக்கொணர்வதற்காக அவர்கள் சீற்றம் கொண்டு அந்த பத்திரிகையாளரை கூட தாக்குகின்ற அளவுக்கு இன்று ஒரு நல்லாட்சியில் இருக்கின்ற அமைச்சர்கள் செய்கின்ற கைங்காரியம் இதுதான். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்றவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தான் இருக்கின்றோம். ஆனால் பல கட்சிகளிலிருந்து பல சமயங்களில் கட்சி தாவி சந்தர்ப்ப சூழ்நிலையில் அமைச்சுக்களை பெற்றவர்கள் நாங்கள் அல்ல என்பதை நாங்கள் ஆணித்தரமாக அவருக்கு தெளிவுபடுத்த விளைகின்றோம். மைத்திரியோட மாறி பிறகு அதற்கு அமைச்சர் பெற்று எதிர்த்து நின்றெல்லாம் நாங்கள் போய் நின்று எங்கள் சூழலை எங்கள் மக்களை ஏமாற்றிக் கொண்டு அரசியல் செய்வதற்கு நாங்கள் தயாரில்லை. கோட்ட மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு அமைச்சர் கூறியிருக்கின்றார், கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்கள் அடிப்படை அறிவு அற்றவர்கள் அங்கே பொருந்தாத கருத்துக்களை கூறுவதாகவும் கூறியிருக்கின்றார். அந்த அமைச்சருக்கு நான் அறைகூவல் விடுக்க விரும்புகின்றேன். அரசியல்வாதி ஆகுவதற்கு எந்தவித பட்டமும் பதவியும் தேவையில்லை. பாராளுமன்றத்திலே 134 பேர் OL AL சித்தி அடையாதவர்கள், வரலாறு தெரியாதது, அரசியல் புரியாது, இலங்கை வரலாறு தெரியாது, அர்த்தமற்ற வார்த்தைகளை அந்த அமைச்சர் அவர்கள் இதற்கு பின்னவர்கள் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என அந்த அமைச்சரிடம் அறைகூவலாக விடுக்க விரும்புகின்றேன். மட்டக்களப்பு தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. 12ஆம் மாதம் 28ஆம் தேதி 2016ஆம் ஆண்டு மாவட்ட செயலகத்திலே நடைபெற்ற அபிவிருத்தி மீளாய்வு கூட்டத்திலே ஊடகவியலாளர்களுக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மறுப்பு குறித்து நாங்கள் மாவட்ட அபிவிருத்தி குழுவிடம் வினாவிய போது அவர்கள் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்களை ஒவ்வொரு நேரமும் மாறி மாறி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் என்ன காரணத்திற்காக அந்த மாவட்ட செயலகத்திற்கு ஊடகவியலாளர்கள் உள்ளே அனுமதிக்க மறுத்தார்கள் என்பது இன்னும் எங்களுக்கு சரியாக தெரியவில்லை. அந்த ஊடகவியலாளர்களை அங்கு அனுமதிக்காத விடயத்தினை நாங்கள் எமது தமிழ் ஊடகவியலாளர் சங்கத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த நல்லாட்சி காலத்திலும் ஊடக அடக்குமுறை என்பது தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது. அண்மையில் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்திலே இடம்பெற்ற அந்த சம்பவத்தினை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஊடகவியலாளர்கள் தமது கடமையினை நிறைவேற்றுவதற்காக சென்றபோது அந்த மண்டபத்திற்குள் நுழைவதற்கு அங்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அவங்க ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறார்கள், ஊடகங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்று தீர்மானித்திருந்தார்கள். ஆனால் அன்றைய தினம் கூட்டத்திற்கு சென்ற போது அந்த கூட்டத்தின் அந்த மண்டபத்திற்குள் நுழைய விடாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஊடகவியலாளர்கள். அன்றைய தினம் அந்த ஊடகவியலாளர்கள் ஏன் அனுமதிக்கப்படவில்லை என்று கேட்கப்பட்டதற்கு அங்கு வழங்கப்பட்ட பதில்கள் ஒரு நகைப்புக்குரிய கருத்தாகவே நாங்கள் நோக்குகின்றோம். ஆதிவாசிகள் இலங்கையின் பண்டைத்துவத்திற்கும் பாரம்பரியத்திற்கும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டான ஆதிவாசிகளின் இன்றைய நிலை பல்வேறு இன்னல்களுக்கு உட்பட்டதாகவே அமைகின்றது. தமிழர்களின் ஆரம்பகால இருப்பை எடுத்தியம்பும் ஆதிவாசிகள் இன்றும் கிழக்கு மாகாணத்தில் வாழ்கின்றனர். உலக சனத்தொகையில் 5% பிரதிநிதித்துவத்தை கொண்டுள்ள ஆதிவாசிகள் சுமார் 4000 மொழிகளை பயன்படுத்தக்கூடியவர்களாக காணப்படுகின்றனர். உலகளாவிய ரீதியில் 70 நாடுகளில் 5000த்திற்கும் அதிகமான ஆதிவாசிகள் காணப்படுவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் கீழ் இயங்கும் விவசாய அபிவிருத்திக்கான சர்வதேச நிதியம் குறிப்பிட்டுள்ளது. அவ்வாறான அதிபாரம்பரியம் கொண்ட அக்குரானை மினுமினுத்த வழி ஆதிவாசிகளை சந்திக்கும் வாய்ப்பு எமக்கு அண்மையில் கிட்டியிருந்தது. இலங்கையின் சில மாவட்டங்களில் வாழும் ஆதிவாசிகளின் குடிப்பரம்பலுடன் இவர்கள் தொடர்பு பட்டிருக்கும் வாய்ப்புகளும் அதிகமாகவே காணப்படுகின்றன. தற்போது சிறிய நாகரிக மாற்றங்களுக்கு உட்பட்டிருப்பினும் இலங்கையின் ஆரம்ப குடிகளுக்கு சொந்தமாக இவர்கள் திகழ்கின்றனர். எனினும் இந்த ஆதிவாசிகளின் இருப்பு சமூகத்திற்கு மறைக்கப்பட்டுள்ளதுடன் பல்வேறு இன்னல்களை இவர்கள் எதிர்நோக்கி வருகின்றனர். 200 வருடங்களுக்கும் அதிகமான வரலாற்றை கொண்ட இந்த ஆதிவாசிகளை தமது விளம்பர நோக்கங்களுக்காகவே பலரும் பயன்படுத்தும் நிலை இன்று அதிகளவில் காணப்படுகின்றது. இந்த கிராமம் சுமார் 250 வருடங்களுக்கும் தொன்மை வாய்ந்த கிராமம். பாரிய ஒரு கூக்குரலாக உள்ளது.
தம்மை பலர் தமது தேவைகளுக்காக சர்வதேச மட்டத்தில் காண்பித்து தம்மை பயன்படுத்தி உழைக்கின்ற போதிலும் தமக்கான எந்தவித உதவிகளும் தமக்கு செய்து தரப்படவில்லை என்பது. அண்மையில் கூட இந்த மக்கள் அதாவது இலங்கையின் தலைநகருக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு இவர்களை வைத்து ஆவணப்படங்கள் தயாரிக்கப்பட்டதன் பின்னர் இந்த மக்களுக்கான எந்தவித நிதியுதவியும் வழங்காமல் அங்கிருந்து இந்த மக்கள் துரத்திவிடப்பட்டிருக்கின்றார்கள். இங்கு மட்டுமல்ல, இதேபோன்று இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் வாழ்கின்ற இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தும் இலங்கையை பேசு பொருளாக்கும் ஆதிவாசிகளின் நிலை இவ்வாறே காணப்படுகின்றது. ஆனால் இந்த நிலை தொடர்பில் மக்களுக்கு இன்று வரை மறுக்கப்பட்ட உண்மைகளை புலப்படுகின்றன. அன்றாட வாழ்வினை போராட்டமாக முன்னெடுத்து வரும் ஆதிவாசிகள் தொடர்பில் உரிய தரப்பினரின் நிலைப்பாடு எவ்வாறு அமையப் போகின்றது என்பது கேள்விக்குறியே. அமைச்சர் கபீர் ஹாசிம் தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் குழுவினர் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை நேற்று மாலை சந்தித்தனர். ஜனாதிபதி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. நல்லாட்சி அரசாங்கத்தின் எதிர்காலம் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலையீடு தொடர்பில் இந்த சந்திப்பின் போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியிடம் வினவியுள்ளனர். 2020 ஆண்டு வரை நல்லாட்சி அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்வதாகவும் அதனுடன் முன்னாள் ஜனாதிபதியை இணைத்துக் கொள்ளப் போவதில்லை எனவும் ஜனாதிபதி தமக்கு தெரிவித்ததாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டினர். அது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஊடக பேச்சாளர் அமைச்சர் டிலான் பெரேரா, ஜனாதிபதி இந்த சந்திப்பினூடாக தேசிய அரசாங்கத்தில் உள்ள எமக்கும் ஐக்கிய தேசிய கட்சியினருக்கும் அத்துடன் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியில் உள்ளவர்களுக்கும் தமது பிரச்சினைகளை முன்வைக்கும் போது அவற்றை கேட்டு அவற்றிற்கு பதிலளிக்கும் தலைவரா என்பதை வெளிக்காட்டுகின்றார். இதற்கு முன் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினரும் இவ்வாறு சந்தித்திருந்தனர். அதன் அடிப்படையில் பிரச்சினைகளுக்கு கலந்துரையாடல்கள் மூலம் தீர்வு பெற்றுத்தரும் தலைவர் என்ற பெயரை ஜனாதிபதி தற்போது அனைவரிடத்திலும் பெற்றுள்ளார். இதனை முன்மாதிரியாக கொண்டு பிரதமரும் முன்னாள் ஜனாதிபதியும் இந்த வழியை பின்பற்றுவார்களாக இருந்தால் எமக்கு இந்த இணக்க அரசை நாட்டுக்கேற்ற வகையில் முன்கொண்டு செல்ல முடியும். வடக்கு கடற்பரப்பினூடாக இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட கஞ்சா, கொகைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இந்த வருடம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த கடத்தல்களின் பின்புலத்தில் செயற்படுவோர் யார்? இந்த விடயம் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆராய்கின்றது. போருக்கு பின்னரான காலப்பகுதியில் வடபகுதியில் அதிகளவில் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்படுகின்றது. இந்த ஆண்டும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் வடபகுதியில் பெருமளவு போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு பறிமுதல் செய்யப்படுகின்ற போதைப்பொருள் பெரும்பாலும் வடக்கு கடல் வழியாக இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. யுத்த கால பகுதியில் நாட்டின் பாதுகாப்பு கருதி வடபகுதியில் மீன்பிடியில் ஈடுபடுவதற்கான கடல் எல்லை வகுக்கப்பட்டு பாஸ் நடைமுறையுடன் கடற்படையினரின் தீவிர ரோந்து நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதனால் கடற்பரப்பில் சட்டவிரோத கொடுக்கல் வாங்கல்களும் பெருமளவு கட்டுப்பாட்டில் இருந்தன. இந்த வருடத்தில் 1600 கிலோகிராம் கேரள கஞ்சா மற்றும் 2 கிலோகிராம் கொகைன் ஆகியன வடக்கு கடற்பரப்பில் கைப்பற்றப்பட்டதாக கடற்படையினர் குறிப்பிடுகின்றனர். மாதகல், வடமராட்சி கிழக்கு, மன்னார், தலைமன்னார் உள்ளிட்ட கடற்பரப்புகளிலேயே அதிகளவிலான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்படுகின்ற கஞ்சா இவ்வாறு இலங்கையை வந்தடைகின்றது. நடுக்கடலில் நள்ளிரவில் கேரள கஞ்சா கைமாறுகின்றதா? இது கடத்தல்காரர்கள் ஒரு கும்பலாக இயக்கமாக செயல்படுகின்றார்கள். மீனவர்களுக்கு அப்பால் இவ்வாறு செய்யப்படும் தொழில்களால் மீனவர்களுக்கான பாதிப்பும் இருக்கின்றது. எடுத்த எடுப்பிலேயே இது கடலில் நடப்பதால் மீனவர்கள் கடத்துகின்றார்கள் என்ற சொல்லும் இருக்கின்றது. ஆனால் மீனவர்கள் இதில் எவ்வளவு தூரம் உள்வாங்கப்பட்டிருக்கின்ற அப்பால் இதில் கடத்தல் கும்பல் ஒன்று செயல்படுகின்றது. இங்கு கடத்தலில் ஈடுபடுபவர்கள் நிச்சயமாக இந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல. அரசியல் சக்தி உள்ள அல்லது பலம் வாய்ந்தவர்கள் இதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பது மாத்திரம் உண்மை. எனவே இதில் கண்துடைப்பாக சிலதை பிடிபட வைத்து கடத்துகிறார்களோ என்ற சந்தேகமும் எனக்கு இருக்கின்றது. இந்த வடமராட்சி பகுதியில இதுவரை காலமும் எங்களுடைய கடல் பரப்பிலேயோ எங்கென்ற இடங்கள்ல இந்த கஞ்சாவோ போதைப் பொருளோ எதுவுமே வந்ததும் கிடையாது, எவரையுமே கைது செய்யப்பட்டதும் கிடையாது. இப்போ ஒரு குறுகிய காலப்பகுதியில இந்தியாவிலிருந்து இந்த இழுவப்படகுகள் குல்லா சிறு தொழிற்காரர் நிறைய, அதாவது கூடுதலான முறையில வர வலிக்கிட்டதுக்கு பிற்பாடுதான் இந்த கஞ்சாவும் இந்த போதைப் பொருட்களுக்கும் கொஞ்சம் கூடுதலான முறையில ஒரு பண்டமாற்று மாதிரி நடந்து கொண்டிருக்கு. அப்ப இது இந்தியாவால கைமாறப்படுகிறது.
இது என்னன்னா கேரளா கஞ்சாதான் என்றதை உறுதிப்படுத்தி இருக்கிறோம். அது இப்ப இங்க வருகிற இழுவ படகு இருக்குதானே, பெரிய படகு, அந்த படகுல கொண்டு வந்துதான். ஆனா இதுக்குரிய பெரிய முதலாளிமார் வெளியில இருக்கணும். இதை இங்க உள்ள ஆக்களை வச்சு காசை வச்சு தான். எங்கடைய ஆக்கள் இல்ல, இது வெளியிடத்துல இருந்து எங்க இடத்துல பெரிய இன்ஜின் படகுகள் இல்ல. இது 50 ஹோஸ் பவர் இன்ஜின் 40 ஹோஸ் பவர் இன்ஜின்ல தான் இந்த சாமான் கடத்துறாங்க. அது அவை அதுல மாத்தி அவை கொடுத்த அப்புறம் அவை இதுல இதால எடுத்து மைன் ரோட்டுக்கு இங்கால கொண்டு கொடுத்து அவைக்கு ஒரு இதுக்கு தான் அவை செய்யணும். இப்ப இதை செய்யறது பெரிய கோடீஸ்வர முதலாளி மாதிரி தான். யாரும் தூரத்தில் இருக்கிறாங்கலாம் இதை செய்யணும். இதை எங்கடைய ஆக்கள் செய்யறதுக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் இல்ல ஒருத்தருக்கு. இந்த குற்றச்சாட்டு தொடர்பான இந்திய மீனவர்களின் நிலைப்பாட்டை நாளை எதிர்பாருங்கள். போதைப்பொருள். இலங்கையில் அதிகரிக்கும் போதைப் பொருளிலிருந்து நாட்டை மீட்கும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்ட் 2015 ஆண்டு ஜூன் மாதம் போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய வேலை திட்டத்தை ஆரம்பித்தது. தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாடு சபை மற்றும் இலங்கை போலீசார் இந்த செயற்றிட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கினர். தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாடு சபை 2015 ஆண்டு போதைப்பொருள் தொடர்பில் அறிக்கையொன்றை வெளியிட்டது. அதன் பிரகாரம் 2015 ஆண்டு போதைப்பொருளுடன் தொடர்புபட்ட 87 பேர் கைது செய்யப்பட்டனர். மீன்பிடி படகுகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் இலங்கைக்குள் போதைப்பொருளை எடுத்து வருவது அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பாரிய அளவிலான ஹெரோயின் போதைப்பொருள் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளினூடாக நாட்டுக்கு கொண்டுவரப்படுவதாகவும் அதில் பெரும்பாலானவை தென்னிந்திய கடல் மார்க்கமாக கொண்டுவரப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2015 ஆண்டு 47 கிலோகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதுடன் 26,539 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். 2014 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் போதைப்பொருள் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 14% அதிகரித்தது. 2016 ஆண்டு பாரிய அளவிலான ஹெரோயின், கொக்கைன் மற்றும் கஞ்சா என்பன பாதுகாப்பு தரப்பினரால் கைப்பற்றப்பட்டன. கடந்த 2 மாதங்களில் மாத்திரம் முன்னெடுக்கப்பட்ட போதைப்பொருள் சுற்றி வளைப்புகள் காரிநகர் பகுதியில் 73.9 கிலோகிராம் கேரளா கஞ்சாவுடன் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். 20 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் போதைப் பொருளுடன் 2 வெளிநாட்டு பிரஜைகள் கல்கிசர் ரயில் நிலையத்துக்கு அருகில் கைது செய்யப்பட்டனர். யாழ் கொடிகாமம் பகுதியில் கேரளா கஞ்சாவுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். தென்னாசியாவிலேயே அதிக நிறையுடைய ஹெரோயின் போதைப் பொருள் கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த கப்பல் ஒன்றிலிருந்து மீட்கப்பட்டது. 800 கிலோகிராம் 12 பில்லியன் ரூபாய் பெறுமதி. களுத்துறை நாகஹதுவ பகுதியில் ஹெரோயின் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட முச்சக்கர வண்டி ஒன்று கைப்பற்றப்பட்டது. இவ்வாறு பாரிய அளவில் கைப்பற்றப்பட்டுள்ள போதைப் பொருளுக்கு என்ன செய்ய வேண்டும்? முன்னாள் பிரதமரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினருமான ரட்னசிறி விக்ரமநாயக்கவின் இறுதிக்கிரியைகள் ஹொரணையில் இன்று நடைபெற்றன. காலஞ்சென்ற ரட்னசிறி விக்ரமநாயக்கவின் பூதவுடல் ஹொரணையில் அமைந்துள்ள அன்னாரது வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன், சபாநாயகர் கரு ஜெயசூரிய ஆகியோர் இறுதிக்கிரியையில் கலந்து கொண்டிருந்தனர். முன்னாள் பிரதமர் ரட்னசிறி விக்ரமநாயக்க நாரகன்பேட்டையில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 27ஆம் திகதி தனது 83வது வயதில் இயற்கை எய்தினார். ரத்னசிறி விக்ரமநாயக்க மேத்துமா ගෙවීගිය දශක කීපය තුළ கடந்த தசாப்தங்களில் தேசிய, சமய, சமூக போன்ற அனைத்து பிரிவுகளிலும் தலைமைத்துவத்தை ஏற்று செயற்பட்ட ஒரு சிறந்த தலைவரே ரத்னசிறி விக்ரமநாயக்க. அவரின் அரசியல் வாழ்க்கையில் தனது சொத்துக்களை சமூகத்திற்காக வழங்கிய ஒரு தலைவராவார். நேர்மையான தலைவராக அவர் முன்மாதிரியாக செயற்பட்டார். நேர்மையான அரசியல்வாதியாக அவர் செயற்பட்டதை ஏனைய அனைவரும் எடுத்துக்காட்டாக கொள்ள வேண்டும். 20-21ஆம் தசாப்த காலங்களில் அரசியலில் பிரவேசிக்கும் போது பாரிய சொத்துக்கு உறுத்துடையவராக இருந்த அவர் பல்வேறு பொருளாதார பிரச்சினைகளுக்கு மத்தியில் வறுமையான ஒருவராகவே அரசியலிலிருந்து வெளியேறினார். தனது தேசத்தின் மீது அதிக அன்பு கொண்ட ஒருவர். அவர் தீர்மானம் ஒன்றை எடுத்தால் எவ்வித சவால்கள் வந்த போதிலும் அதனை அவர் செயற்படுத்துவார். அவர் எப்போதும் சந்தர்ப்பவாத அரசியலில் ஈடுபடவில்லை.
අවංක දිස්පල් නායක. அவர் இம்மத்தியில் இருந்த நேர்மையான அரசியல் தலைவர் ஆவார். நேரத்துக்கு சேவையாற்றும் தனது பொறுப்புகளை முறையாக நிறைவேற்றும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் மக்களின் பக்கத்தில் இருந்து செயற்பட்ட அரசியல் தலைவர். கூற வேண்டியவற்றை அவர் கூறினார், செய்ய வேண்டியவற்றை செய்தார். தாய் நாட்டிற்காக செயற்பட்ட ஒருவர். எமது நாட்டின் அரசியல் தூய்மையானதும் அன்புடன் அரவணைக்கக்கூடிய ஒன்றல்ல. இந்த மரணம் நேர்ந்த நேரத்திலிருந்து உங்களின் தந்தையின் இடத்திலிருந்து உங்களால் தற்போது செயற்பட முடியும் என பலர் கூறினர். அது பாரிய பொறுப்பாகும். அந்த பொறுப்பை என்னால் ஏற்க முடியும் என நான் எண்ணவில்லை. விதுர விக்ரமநாயக் உள்ளிட்ட எமது குடும்பத்தில் உள்ள அனைவரும் எமது தந்தையின் நோக்கத்தை நிறைவேற்ற அர்ப்பணிப்பு செய்வோம் என இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கின்றேன். අපි පක්ෂයක සමාජිකව වන්නෙමු ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය. කවුරු හිටියත් නොහිටියත් පක්ෂය තුල අපි ඉන්නවනේ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය තුල. අපේ පක්ෂය අපිට ගන්න ඕනේ. கடந்து செல்லும் 2016ஆம் ஆண்டில் மக்கள் சக்தி திட்டத்துடன் இணைந்து மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்துக்கு சந்தர்ப்பத்தையும் ஒத்துழைப்பையும் வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நேயர்கள் அனைவருக்கும் மலரவிருக்கும் 2017ஆம் ஆண்டு இனிய புத்தாண்டாக அமைய வாழ்த்துகின்றோம். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.